அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். இந்த சந்திப்பு குறித்த முழு விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஏற்கனவே இந்த சந்திப்பில் விளையாட்டு நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கிறார். இது தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் பேச வாய்ப்பு இருக்கிறதா? அமைச்சரோடு வேறு யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த சந்திப்பில்? வணக்கம். கிரிக்கெட், ஹாக்கி தவிர மற்ற விளையாட்டு போட்டிகளில் திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி அளிக்க ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கங்களை வெல்லும் செய்யும் நோக்கில் மத்திய அரசு இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது. இந்த முறை இந்த தமிழகத்தில் இந்த போட்டியானது நடத்தப்படுகிறது. சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சியில் ஜனவரி 19 முதல் 31ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. 5000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த போட்டியின் நிறைவு விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சகம் தரப்பில் திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது தொடர்பாக அவருக்கு நேரில் சென்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அழைப்புதலை தற்போது கொடுத்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே சென்னையில் பல்வேறு செய்தியாளர் சந்திப்பில் தமிழகத்துக்கு தேவையான இந்த வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி குறித்தும் நான் பேசுவேன் என்று அவர் குறித்திருந்தது. அந்த விஷயங்கள் குறித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த முறை கூட பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கும் பொழுது அந்த நீட் விலக்கு குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தார். ஆனால் இந்த முறையும் அவர் அதை குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் இன்று மாலை அவர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.